துறையில் கதை எழுதி, திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி மேலே வந்தாங்க. இன்றைக்கி ஏணி எட்டி ஓச்சாச்சு. இவர்கள் எல்லாம் இவர் சினிமா நடிகராக இருந்தார். இவர் இன்றைக்கி ஏகப்பட்ட படத்தை தயாரிக்கிறாரு. இன்றைக்கி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மொத்த குடும்பம், அவன் அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா சினிமாவில் ஹீரோவாக நடித்தார். அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அவ்வளோ கதை வசனம் எழுதினாங்க. இன்றைக்கு அந்த குடும்பம் இத்தனை காலத்திற்கு பிறகு நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்றால் தமிழகத்தில் சினிமா சரியில்லைன்னு ஒத்துக்கிறாங்களா, இல்லை இவங்க வந்த பிறகு தமிழக சினிமா தரம் தாழ்ந்து விட்டதுன்னு சொல்கிறாங்களான்னு. அதனால் அவருடைய கருத்து ஏற்புடையது இல்லைங்கன்னா, ஒரு கருத்து சொல்கிறாங்க, நான் பதில் கருத்து சொல்லியிருக்கேன்லங்கண்ணா. கருத்து சொல்லுங்கள். பிஜேபி பற்றி சொன்னீங்க, மணிப்பூரை பற்றி சொன்னீங்க, பதில் கருத்து சொல்லியிருக்கோம். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறாங்க, துணை முதலமைச்சர். அதனால் மக்கள் ஒரு பொறுப்பான பதிலை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்துக்கண்ணா. நிதியமைச்சர் தமிழ்நாடு கோயம்புத்தூர் வந்துட்டு போனாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் தாண்டி கோயம்புத்தூர் தொழிலமைப்புகள் நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல அறிவிப்பு